character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, easy for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Very good evening to all the 10th standard viewers. எல்லாருமே வீட்டில் சேஃபாக இருங்க. இந்த டைம்ஸில் எல்லாருமே கொடுக்குற ஒர்க்கையும் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடியுங்க. ஓகேவா? லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.3ல் நம்ம பார்த்தோம். 1.3ஓட சம்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருந்தது எல்லாத்தையும் காப்பி பண்ணியிருப்பீங்க. அதே போல் அதனுடைய கண்டினியூஷனில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன்ஸில் அது ஃபங்க்ஷனாக நாட் ஏ ஃபங்க்ஷன்ன்றதை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் ஷோ பண்ணி காமிச்சோம். ஓகேவா? வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் ஷோ பண்ணுறது எப்படி காமிச்சோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஏ லைன் இன்டர்செக்டிங் அட் ஏ one point, அதாவது அட்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் இஸ் கால்ட் அபவுட் ஏ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டில் இன்டர்செக்ட் ஆச்சுனாக்கா தட் இஸ் இட் இஸ் கால்ட் அபவுட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு சம் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். இப்போ அதனுடைய கண்டினியூஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் பார்க்கலாம். இப்போ கிராஃபிக்கல் ஓரியன்டாக எப்படி பார்க்குறது, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் கொடுத்துட்டு ரெப்ரசன்ட் ஏ செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸு, அரோ டயக்ராம், கிராஃபு, டேபிள் இது எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. வில் see the example 1.11. let us very important 5 mark type question. Okay, let a equal to setல கொடுத்திருக்காங்க 1 2 3 4 and b equal to 2 5 8 11 14 be two sets. Let f is a function from a tends to b be a function given by f of x is equal to 3x minus 1. Represent this function. Okay, arrow diagram in a table, set of order pairs in a graphical form. இது எல்லாமே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்போ கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஆர்டரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. f of x is equal to 3x minus 1ன்றாங்க. அப்போ f of x is equal to 3x minus 1னா a ஓட வேல்யூஸ் நான் இன்புட்டாக அப்ளை பண்ண போகிறேன். f of x is equal to 3x minus 1ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 into 1 minus 1 is equal to 3 minus 1. அப்போ therefore 2ன்னு கிடைக்குது. அதே போல் 2 அப்ளை பண்ணுறேன். 2 3s are 6, 6 minus 1 is equal to 5 and 3 substitute பண்ணுறேன். அப்போ 3 3s are 9, 9 minus 1 is equal to 8 and 4 substitute பண்ணுறோம். What about we get the answer? அப்போ 4 3s are 12 minus 1 is equal to 11. This is for the f of x நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் கேட்கலாம் சார் ஏன் சார் பி செட்டில் இருக்கிறத எடுத்து அப்ளை பண்ணல. பி செட் இன்னே கோடொமைன், ஏ செட்டுன்றது என்னுடைய டொமைன் ஆஃப் த டேர்ம்ஸ். அப்போ அந்த ஆர்டரில் எடுக்கும்போது டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் எடுத்து ஃபங்க்ஷன்ஸில் அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஆரோ டயக்ராம் என்னுடைய ஒரு பார்ட்டுக்காக நான் வரப்போகிறேன். What about the arrow diagram representation? Arrow diagram நீங்கள் காமிச்சிருக்காம பாருங்கள். A set and B set in terms of 1 2 3 4. இனி B செட்டில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க 2 5 8 11 14. ஓகேவா? இது எல்லாமே எனக்கு பி செட்டில் கொடுத்தது. அப்போ ரெப்ரசன்ட் அபவுட் ஏ ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு என்ன 1 அப்ளை பண்ணால் ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்ட். அப்போ ஃபங்க்ஷன் இஸ் ஏ மேப்பிங் ஃப்ரம் 1 அப்ளை பண்ணும்போது 2 கிடச்சிது, 2 அப்ளை பண்ணும்போது 5 and 3 அப்ளை பண்ணும்போது 8 and 4 அப்ளை பண்ணும்போது 11. இங்கே 5 அப்ளை பண்ணி நீயே 14ன்றதை ரைட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதாவது தட் இஸ் 5 அப்ளை பண்ணால் உனக்கு 14 வர போகிறது கிடையாது. 3 5s are 15, 15 minus 1 is equal to 14 வரும். ஆனால் இந்த இடத்துல எனக்கு டொமைனில் அந்த 5ன்ற நம்பரே கிடையாது. அதனால் நீ அதை நீயே இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இங்கே என்ன வேல்யூஸ் எனக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூஸ் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ ஒரு எலமெண்ட் வந்து என்ன வச்சுனாக்கா இந்த இதில் மேப்பிங் ஆகாமலே இருக்குது. ஓகேவா? அப்போ therefore இங்கே டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் எனக்கு இமேஜ் இருக்குது. ஓகேவா? அந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ ஆரோ டயக்ராமில் இதை ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கிறது. ஓகேவா? புரியுதா? இதே டேபிள் ஃபார்ம்னாக்கா வாட் அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப்
எக்ஸுக்கு என்ன எடுத்து 1 2 3 4 எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன கிடச்சிது 2 5 8 11 இந்த இடத்துல எம்டியாக போட்டு 14 எழுதக்கூடாது ஏன்னா ஆர்டர் பேர்ஸில் வரது தான் நான் டேபிளில் ரைட் பண்ண முடியும் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேர்ஸ் வாட் அபவுட் ஆர்டர் பேர்ஸ் 1 2 2 5 3 8 4 11 எல்லாமே வித்தின் ப்ராக்கெட் போட்டிருக்கணும் கமா போட்டிருக்கணும் அண்ட் ஆல்சோ செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும் ஓகேவா இதை ஈக்குவல்ட்டி எதுக்கு ஈக்குவலாக ரைட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எஃப்க்கு ஈக்குவலாக ரைட் பண்ணணும் ஓகேவா இட் இஸ் கால்ட் அபவுட் த set of order pairs and next one topic about in a graphical form what about the graphical form of the terms xy plane la eduthuka porom appo points eduthu enna panna porona x axis and y axis draw pannite origin x dash y dash origin 0 it will be scale about 1 2 3 4 5 னு எடுத்தாச்சு இதெல்ல பாத்தீங்கன்னா அதே சேம் as 1 2 3 4 5 6 7 8 9 10 னு எடுத்து 11 எடுத்தாச்சு இப்போ points to be plotted therefore join all the points we get a ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும் ஓகேவா இட் இஸ் கால்ட் அபவுட் ஏ என்னது கிராஃபிக்கல் மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது ஓகேவா இட் இஸ் கன்சிடர் அபவுட் ஏ ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணுற வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் டைப் கொஸ்டின்ஸ் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டாபிக் அபவுட் இன் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வில் பி டிஸ்கஸ் அபவுட் த 4 டைப்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன டைப்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மெனி ஒன் on to into ஓகேவா இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒன்று நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறோம் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கிளியராக கவனிங்க அதே போல் ஒர்க் அவுட் பண்ணியும் பாருங்கள் எப்படி அது ஃபங்க்ஷன்ஸாக இல்லையா இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் இதை எப்படி சொல்கிறாங்க அதன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஃபங்க்ஷன் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்தாச்சு ஒன் ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய டெஃபினேஷன்ஸ்லேருந்தே பார்க்கலாம் உனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 இது கொடுத்துருக்காங்க இப்போ டொமைன் அண்டு கோடொமைனில் இங்கே மேப்பிங்கோட கொடுத்துருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டொமைனில் H1 H2 H3 இங்கே பார்த்தீங்கன்னா ABCDEன்னு கொடுத்துருக்காங்க இப்போ மேப்பிங்கை பொறுத்த பார்த்தீங்கன்னா டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் ஒரு இமேஜ் வந்து போச்சு அப்போ இமேஜ் வந்துச்சுனாக்கா இட் இஸ் கால்ட் அபவுட் ஏ என்னன்னு சொல்லலாம் ஒன் ஃபங்க்ஷன் ஓகே அப்போ யூனிக் இமேஜ் இஸ் கால்ட் அபவுட் த ஒன் ஃபங்க்ஷன் அதாவது டிஸ்டிங்க் இமேஜ் எ ஃபங்க்ஷன் FEC of A tends to B is called one-to-one function is if distinct elements of A have distinct images in B அதாவது டிஸ்டிங்க் எலமெண்ட் ஆஃப் ஏலேருந்து எடுக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எனக்கு டிஸ்டிங்க் இமேஜ் ஒரு இமேஜ் கிடைக்கிறது பியில் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் ஒன் ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம் இதுக்கு அனதர் ஒரு நேமும் இருக்குது அதை மார்க் பண்ணி வச்சுக்கிங்க ஒன் ஃபங்க்ஷனுடைய அனதர் நேம் இஸ் கால்ட் அபவுட் இன்ஜெக்ஷன் ஓகே ஏன்னா 1 மார்க்கில் கேட்கக்கூடிய டைப் ஆஃப் த டேர்ம்ஸ் ஒன் ஃபங்க்ஷனுடைய அனதர் நேம் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜெக்ஷன் அதுக்கு ஃபேவரபுளாக உங்களுக்கு இங்கே இன்னொரு பாக்ஸில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஈக்குவலன்ட்லி ஃபார் ஆல் A1, A2 belongs to A1ம் A2ன்னு எதில் எடுக்கிறேன் ஏல எடுக்கிறேன் f of A1 equal to f of A2 which is implies f of A1 f of A2 எனக்கு எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும் அது எப்போ ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா A1 equal to A2 இருக்கும்போது அப்போ then f is called about one-to-one function சொல்லிக்கலாம் it is considered the remain of the என்ன மெத்தட் ஆஃப் த டேர்ம்ஸ் ஓகே இதை பேஸ் பண்ணி ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க A equal to 1 2 3 4 and B equal to A B C D E ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ what about the set of order pairs 1 goes to A 2 goes to B 3 goes to D and 4 goes to C இது எப்படி சார் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எடுத்தாங்க let us assume இனி ஆர்டரில் எனக்கு ஆரோ டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல 1 goes to A 2 goes to B 3 goes to D and 4 goes to C ஓகேவா அதை வச்சு தான் இந்த இடத்துல ஆர்டர் பேர்ஸில் ரைட் பண்ணியிருக்காங்க for different elements in A there are different images in B அப்போ different elements in A இலேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு different images in Bல கிடச்சிருக்கு அப்போ hence f is என்னன்னு சொல்லிடலாம் one function சொல்லிக்கலாம் it is clear about and also இப்போ செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு another one terms இப்போ in terms of இந்த டயக்ராம் Gன்ற ஃபங்க்ஷனில் எடுத்துருக்காங்க அது Fன்ற ஃபங்க்ஷன் இது Gன்ற ஃபங்க்ஷன் Aன்றது டொமைன் அண்ட் Bன்றது கோடொமைன் அப்போ 1 2 3 4 A B C D E ன்னு எடுத்திருக்காங்க 1 goes to B also 2 goes to B 3 goes to C and 4 goes to E டொமைனில் ஏதாவது ஒரு எலமெண்ட் இமேஜ் இல்லாமல் இருக்கா
நோ, எல்லாமே எனக்கு இமேஜ் இருக்குது. அப்போ இட் இஸ் கால்ட் அபவுட் என்னன்னு சொல்ல முடியாது, ஃபங்க்ஷன் சொல்ல முடியும். ஜி இஸ் ஏ ஃபங்க்ஷன் தான் சொல்லிக்கலாமே கண்டி. ஆனால் என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது, ஒன் டைப் ஆஃப் த ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. ஏன் ஒன் டைப் ஆஃப் த ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது? It is a to b such a g of 1 is equal to g of 2 equal to b. g of 1க்கும் g of 2க்கும் என்ன கிடைக்குது பாருங்கள், ஆன்சர் பீன் கிடைக்குது. பட் 1 நாட் ஈக்குவல் டு 2, நம்ம இங்கே தான் நோட்டில் சொன்னோமே a1 f of a1 ஈக்குவல் டு f of a2 வந்துச்சுன்னா இம்ப்ளைஸ் a1 ஈக்குவல் டு a2 அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் 1 சொல்லிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 ஈக்குவல் டு 2வா? நோ. அப்போ இட் இஸ் நாட் ஏ 1 ஃபங்க்ஷன், பட் இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன், ஒரு உள்ள நுழையிறது. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் இது நாட் ஏ 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகேவா? புரியுதா? அண்ட் செகண்ட் டாபிக் அபவுட் what about the second type, many one function. What about the many one functions ஓட expansion of the term? இங்கே டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள், ஆரோ டயக்ராம். இது டொமைன், இது கோடொமைன். P1 P2 P3 P4 P5 P6 P7 எடுத்திருக்காங்க. F1 F2 F3 3 எலிமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ மேப்பிங் அபவுட் in terms of P1 F1 and also P2 F3 and P3 F2 and next one பார்த்தீங்கன்னாக்கா P4 F1 and P5 F3 and P6 பார்த்தீங்கன்னா F1 and P7 பார்த்தீங்கன்னா F2. அப்போ in terms of இந்த ஆர்டரில் இருக்குது, மேப்பிங்கில் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம ரிசல்டண்டாக சொல்லலாம்? ஓகேவா? It is called about if the selections of a films considered as a relation, then it is a function is which is a many one. ஏன்னா it is called about என்னன்னு சொல்லலாம் பாருங்கள். இந்த டயக்ராமில் சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே given diagram என்னது பர்சன் அண்ட் டிக்கெட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 7 persons அண்டு ஃபிலிம்ஸ் எத்தனை F1 F2 F3 ஃபிலிம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ therefore the selections of a films is considered as a relation, then this is a function which is many one, since more than one person may choose to watch the same film. அப்போ more than one persons என்னதுனாக்கா வாட்ச் த சேம் ஃபிலிமை வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு மேப்பிங்காக இருக்குன்றதுனால இட் இஸ் கால்ட் அபவுட் மெனி ஒன் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லிக்கலாம். ஓகேவா? இதனுடைய டெஃபினேஷன் பார்க்கலாம். வாட் அபவுட் த மெனி ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸோடைய டெஃபினேஷன், எ ஃபங்க்ஷன் f is a function from a tends to b is called a many one function if two or more elements. அங்கே பார்த்தீங்கன்னா யூனிக் இமேஜ், ஒரு எலமெண்ட் எடுத்தாக்கா அதுக்குன்னா அது இமேஜ் டிஸ்டிங் இமேஜ், அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு இமேஜ் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் ஒன் ஃபங்க்ஷன் சொன்னோம். 2 or more elements of a, நான் மோர் எலமெண்ட்ஸ் எடுக்கிறேன், அது ஏலேருந்து எடுக்கும்போது சேம் இமேஜாக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் த மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன கன்சிடர் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இன் அதர் வேர்ட்ஸில் சொல்லும்போது மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொல்கிறத நான் என்னன்னு சொல்லலாம், இஃப் இட் இஸ் நாட் ஏ ஒன் ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். மெனி ஒன் ஃபங்க்ஷன் சொன்னாக்கா அது ஒன் ஃபங்க்ஷனாக இருக்காது, அந்த ஆர்டரில் சொல்கிறது. இப்போ இதுக்கு ஃபேவரபுளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இல்லுஸ்ட்ரேஷன் 11ல் பாருங்கள், ஏன்றது 1 2 3 4 செட் எடுத்திருக்கோம். b ஈக்குவல் டு என்னென்னு எடுத்திருக்கோம், ஏபிசின்னு எடுத்திருக்கோம். அண்ட் f இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர்டரில் செட் ஆஃப் ஆர்டரில் ரைட் பண்ணியிருக்காங்க. உடம்படி நீங்கள் செட் ஆஃப் ஆர்டரில் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா then it will be f is a function from a to b in which different elements of 1 and 2 of a have the same image a in b ல வருதா பாருங்கள். different element of the 1 and 2 we have the same image, a என்றது சேம் இமேஜில் வந்துடுச்சு. அப்போ ஹியர் f is a, hence என்ன சொல்லலாம், f is a many one ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். இட் இஸ் கிளியர்? புரியுதா? அது ரெண்டு டைப் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் டைப் பார்க்க போகிறோம். என்ன தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டு ஃபங்க்ஷன். ஆன்டு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி சொல்லலாம்? ஆன்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் டொமைனை விட்டுட்டு கோடொமைனில் பார்ப்போம். ஓகேவா? அப்போ கோடொமைனில் தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரேஞ்ச். ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிப்பாங்க? இட் இஸ் கன்சிடர் த டேர்ம் a function f is a function from a tends to b is said to be onto function. onto function சொல்கிறதுக்கு if the range of f உடைய range of is equal to the codomain of f is equal to the codomain of f. ஓகேவா? அப்போ கோடொமைனில் எந்த ஒரு எலமெண்ட்டும் எம்டியாக இருக்கக்கூடாது, எல்லா எலமெண்ட்டுக்கும் எனக்கு மேப்பிங் இருக்கணும். இட் இஸ் கால்ட் அபவுட் த ஆன்டு ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். ஆன்டு ஃபங்க்ஷனுக்கு அனதர் நேம் பார்த்தீங்கன்னாக்கா சர்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இது எவ்ரி எலமெண்ட் இந்த கோடொமைன் பி, எவ்ரி எலமெண்ட் இந்த கோடொமைன் பி ஹேஸ் ப்ரீ இமேஜ் இன் த டொமைன் ஆஃப் ஏ, ப்ரீ இமேஜ் இன் ஏ டொமைன் ஆஃப் ஏ. இங்கேருந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ்னு சொல்லலாம். அதே இங்கேருந்து நான் இப்படி பார்க்குறேன்னாக்கா ப்ரீ இமேஜ்னு சொல்லுவேன். அப்போ எவ்ரி எலமெண்ட் ஆஃப் த டொமைன் என்னது
pre-image அதாவது more than one element pre-image is called about the onto function. Okay va? It is a very important note of the term. If f is a function from a tends to b is onto function andana, then the range of f is equal to capital B, அதாவது domain of codomain of the elements க்கு ஈக்குவலன்ஸா இருக்கும். range of f எதுக்கு ஈக்குவலன்ஸா இருக்கும்? codomain of B க்கு ஈக்குவலன்ஸா இருக்கும். It is a one mark type question. இது இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேவா? இதுக்கு நம்ம ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். என்ன இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம்? இனி எக்ஸாம்பிள் சம்ஸாக கொடுத்துருக்காங்க. இல்லை a ஈக்குவல் டு எக்ஸ் பை இசட் அண்ட் b ஈக்குவல் டு LMN. ஓகேவா? இது எல்லாமே நமக்கு கிவன் கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் ஆஃப் எஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இங்கே கிவன் ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எக்ஸ் ஒய் இசட் டொமைன், LMNன்றது கோடொமைன். அப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்ளை பண்ணால் M, ஒய் அப்ளை பண்ணால் N அண்ட் இசட் அப்ளை பண்ணால் L. ஓகேவா? இந்த ஆர்டரில் எனக்கு ஃபைண்ட் அவுட் ஆகுது. அப்போ வாட் அபவுட் வில் பி ரேஞ்ச் ஆஃப் த டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே எனக்கு மேப்பிங்கில் இங்கே என்ன எலமெண்ட்ஸில் ஆன்சர் கிடைக்குதோ அது எல்லாமே எனக்கு ரேஞ்ச் ஆஃப் எஃப் LMN. இது எல்லாமே என்னன்னு சொல்லலாம் பாருங்கள். பி செட்டுன்னு சொல்லலாமா? ஃப்ரம் த கிவன் டயக்ராம் படி பார்த்தோன்னாக்கா அப்போ பி செட்னாக்கா தட் இஸ் என்னன்னு சொல்லலாம். ஹென்ஸ் எஃப் இஸ் அன் onto function சொல்லிக்கலாம். hence f is an onto function. it is clear about புரியுதா? இதுவரை 3 டைப் பார்த்தோம். and last one டைப் பார்த்தீங்கன்னாக்கா into function. into functionsனா என்ன? இப்போ சப்போஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி இன்டூ ஃபங்க்ஷன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது? ஓகேவா? இந்த இஸ் ஆர்டரில் வில் பி கன்சிடர் ஏன் ஹோம் அப்ளையன்ஸ் ஷோரூமில் எடுத்துருக்காங்க. த ப்ராடக்ட் ஆஃப் டெலிவிஷன், ஏர் கண்டிஷனர், வாஷிங் மிஷின்ஸ் அண்ட் வாட்டர் ஹீட்டர் இதை எடுத்திருக்காங்க. அண்ட் ஆர் ப்ரொவைடட் வித் 20% discount as a New Year sale offer. If this selection of the above products by 3 customers, எத்தனை கஸ்டமர்ஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 3 customers. about the product C1, C2, C3 is considered as a function, then the following diagram will represent an into function சொல்லிக்கலாம். எப்படி into function சொல்லுவீங்க? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் எனக்கு என்ன ஆச்சு? எம்டி ஆயிடுச்சு. ஓகேவா? அதனால தான் இதை into function சொல்கிறாங்க. C1 ஒன்றது வாஷிங் மிஷின் செலக்ட் பண்ணாங்க, C2 வந்து டெலிவிஷன் செலக்ட் பண்ணாங்க, C3 வந்து வாட்டர் ஹீட்டர் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ இதில் எது பெண்டிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர். அதுதான் இங்கே டூரிங் த டேர்ம். இன் எ வின்டர் சீசன் கஸ்டமர்ஸ் யூஸ்வலி do not prefer buying air conditioner. Here air conditioner is not chosen by any customer. அப்போ அந்த டைமில் எந்த கஸ்டமர்னா சூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒன் டெலிவிஷன் சூஸ் பண்ணுவாங்க, வாஷிங் மிஷின் சூஸ் பண்ணுவாங்க, வாட்டர் ஹீட்டர் சூஸ் பண்ணுவாங்க. இதை சூஸ் பண்ண மாட்டாங்க, ஏர் கண்டிஷனரை சூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் then will be find out the terms. Air conditioner is not chosen by any customer. This is an example of an into function. ஓகேவா? இதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படி டெஃபினேஷன்ஸில் சொல்லலாம்? A function f is a function from a tends to b is called an into function if there exists at least one element in b which is not the image of any element of a. அதாவது bல ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு எனக்கு என்ன ஆகுதுன்னா இமேஜ் இல்லாமல், அதாவது பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் இருந்துச்சுனாக்கா இட் இஸ் கால்ட் அபவுட் என்னன்னு சொல்லலாம் பாருங்கள். இமேஜ் எனி எலமெண்ட் ஆஃப் ஏக்கு இமேஜ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். ஓகே? இப்போ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் ஒவ்வொரு டைப்ஸும் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய ப்ராப்பராக சொல்லணும் பார்த்தீங்கன்னாக்கா the range of f is a proper subset of the codomain of f. proper subset of the codomain of. it is called about the one mark டைப்பில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இதுவும். ஓகேவா? எதெல்லாம் நான் மார்க் பண்ணி கொடுக்குறனோ எல்லாமே அப்பயே ரீகால் பண்ணுங்கள், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட்டில், ஏன்னா பப்ளிக்கில் இன்டீரியர் பார்ட்டில் ஒன் மார்க்ஸ் டைப்பில் கேட்குறாங்கன்னா திஸ் இஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் டைப் கொஸ்டின். the range of f is a proper subset of the codomain of f. ஓகேவா? if it is called about என்னன்னு சொல்லலாம் பாருங்கள். a function f is a tends to b is called into வந்துச்சுன்னா if it is not onto. ஓகேவா? அங்கே என்ன சொன்னோம்? 1 இருந்துச்சுனாக்கா அது என்னது? 1 ஃபங்க்ஷன் இஸ் யூனிக் சொல்லியிருந்தோம். அதே போல் மெனி ஒன் ஃபங்க்ஷன் இருந்ததுனாக்கா அது நாட் ஆன் டூ, நாட் 1 சொன்னோம். அதே போல் இன்டூ ஃபங்க்ஷன்னாக்கா இட் இஸ் நாட் ஆன் டூனால இட் இஸ் கால்ட் அபவுட் இன்டூ ஃபங்க்ஷன்ஸில் வந்துடும். ஓகேவா? இப்போ 4 டைப்ஸில் பார்த்தோம். இதனோட இல்லுஸ்ட்ரேஷன் ஆஃப் த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா let a equal to 1, 2, 3 and b equal to w, x, y, z and f is a function is mapping from in arrow diagram. Therefore one of the elements will be not about the image. Okay? அப்போ therefore that is w, x, z எதுக்கு சப்செட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா
பின்ற செட்டுக்கு சப்செட்டாக அதாவது ப்ராப்பர் சப்செட்டாக வந்துடுச்சு. அப்போ ப்ராப்பர் சப்செட்டுன்னு வந்ததுனால இட் இஸ் கால்ட் அபவுட் என்னன்னு சொல்லலாம், f is an into function சொல்லிக்கலாம். அப்போ y belongs to b is not an image of any element in a. ஓகேவா, எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இல்லாமல் இருக்குது. இட் இஸ் கால்ட் அபவுட் த என்னன்னு சொல்லிடலாம், நாட் அ இமேஜ் ஆஃப் எலமெண்ட் இன் ஏன்றதுனால இட் இஸ் எ இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். ஓகேவா, இட் இஸ் கிளியர் அபவுட், புரியுதா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டாப்பிக்கில் அடுத்த டைப்பில் என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா பைஜெக்ஷன் சொல்லுவாங்க. பைஜெக்ஷன்னாலே என்னென்ன, பைனாலே 2. ஓகேவா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன் ஃபங்க்ஷனும் இருக்கும் அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷனும் இருக்கும். இதுதான் கண்டிஷன். சொல்கிறது புரியுதா? ஒன் ஃபங்க்ஷன் இருக்கும் அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இது டெஃபினேஷன்ஸில் சொல்லலாம். What about it will be considered if a function f is function from a tends to b is both 1 and on to, then f is called about a bijection from a to b. Bijection from a to b ன்னு சொல்லிக்கலாம். இதுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் சொல்ல போகிறோம். என்ன இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லலாம் பாருங்கள். 1 to 1க்கும் ஆன் டூக்கும் சேர்த்து சொல்கிறது தான் பைஜெக்ஷன். 1 to 1ஓட அனதர் நேம் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன், ஆன் டூவோட அனதர் நேம் பார்த்தீங்கன்னா சஜெக்ஷன். பைஜெக்ஷன்னா ரெண்டுமே போத் வந்துச்சுன்னா பைஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, இட் இஸ் வாட் அபவுட் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த டேர்ம். இந்த இடத்துல பாருங்கள், டொமைன் ஆஃப் த டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா 1 2 3 அண்ட் கோடொமைனில் பார்த்தீங்கன்னா WXZன்னு கொடுத்துருக்காங்க. டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் என்னது, எனக்கு யூனிக் இமேஜ் வந்துடுச்சு. அப்போ டிஸ்டிங் எலமெண்ட் ஆஃப் ஏ ஹேவ் டிஸ்டிங் இமேஜஸ் இன் பி. அதே போல் எவ்ரி எலமெண்ட் இன் பிக்கு என்ன பாருங்கள், ப்ரீ இமேஜ் இஸ் என்னது, எனக்கு இன் ஏயில் வருது. அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் கால்ட் அபவுட் on 1 and on 2 function சொல்லிக்கலாம். அதுக்கு another name பார்த்தீங்கன்னா bijection function சொல்லிக்கலாம். It is clear about, புரியுதா? and also next one கொடுத்துருக்காங்க பாருங்க. what about in terms of 1 function க்கு example, many to one function, on to function and into function. எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் உனக்கு எக்ஸாம்பிள் இல்லுஸ்ட்ரேஷனாகவே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே போல் வெரி இம்பார்ட்டன்ட் நோட் another one term பார்த்தீங்கன்னா if a 1 and on to function is called also called a 1 correspondence. அதை என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பைஜெக்ஷனும் சொல்லிக்கலாம், இல்லைனா இன்னொரு நேமில் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 1 கரஸ்பாண்டன்ஸ். இது 1 மார்க் டைப்பில் கேட்கும்போது நீங்கள் எனக்கு இந்த வேர்டே தெரியல, எனக்கு சார் பைஜெக்ஷன் தானே சொல்லியிருந்தாரு அப்படின்ற மாதிரி முழிக்காதீங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 1 கரஸ்பாண்டன்ட் இருந்துச்சுனாக்கா வில் பி டிக் அவுட் த பாயிண்ட்ஸ். ஓகேவா, புரியுதா? இப்போ இது வரைக்கும் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ இதுக்கு அடுத்த டாப்பிக்கில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் ஒன்று பார்த்தோம் ஆல்ரெடி, அது ஃபங்க்ஷனாக இல்லையான்ற செக் பண்ணுறதுக்கு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். அதே சேம் தான் இப்போ ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னா எப்படின்னா யூஸ் பண்ணுறது, ஓகேவா? அதே சேம் கண்டிஷன் தான், அட்மோஸ்ட் 1 பாயிண்ட். இப்போ அங்கே வெர்டிக்கலாக லைனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹரிசாண்டலாக விடுவேன். அந்த கிராஃபை என்ன பண்ணுவேன், ஹரிசாண்டலாக லைன் ட்ரா பண்ணும்போது அட்மோஸ்ட் 1 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆச்சுனாக்கா இட் இஸ் கால்ட் அபவுட் ஃபங்க்ஷன். மோர் தென் 1 பாயிண்ட்ஸ் வில் பி கன்சிடர் அபவுட் த நாட் ஏ ஃபங்க்ஷன். ஓகேவா, புரியுதா? Previously we seen the vertical line test, now let us see the horizontal line test. A function represented in a graph is a 1 if every horizontal line intersect the curve in at most 1 point. இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபிகர் 1 2 3 3 ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டு ஷோ பண்ணிக்கிறக்காங்க பாருங்கள். இந்த க்ரீன் லைன் தான் ஹரிசாண்டல் லைன், இங்கே கர்வ் வந்து எனக்கு ரெட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டர்செக்ட் ஆகிறத வச்சு என்ன சொல்லலாம் பாருங்கள், இது எனக்கு கிராஃப் இஸ் ஏ ஃபங்க்ஷனா நாட் ஏ ஃபங்க்ஷனா, இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன் பாருங்கள், இது ஃபங்க்ஷனா நாட் ஏ ஃபங்க்ஷனா, நாட் ஏ ஃபங்க்ஷன். இது தேர்ட் ஒன் பாருங்கள், இது இஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா, இந்த ஆர்டரில் அதனுடைய கிவன் ரீசன் த டேர்ம்ஸ். ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் லாஸ்ட் ஒன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1.35a and 1.35c represent a 1 function as the horizontal lines meet the curves in only 1 point p. Only 1 point p. அப்போ the curve in a figure 1.35b ல பார்த்தீங்கன்னா does not represent a 1 function. It is called about 1 function சொல்லலாம். இது it is called about not a 1 functions. ஓகேவா, not a 1 ஃபங்க்ஷன். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 ஃபங்க்ஷனாக இல்லையா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு தென் வில் பி யூஸிங் த கண்டிஷன். ஓகே, இப்போ another one favorable example sums, very important 2 mark type question. Let a equal to 1 2 3 and b equal to 4 5 6 7 and f is equal to set of order pairsல கொடுத்துருக்காங்க 1 4 2 5 3 6 be a function from a to b. Show that
f is a one-to-one but not onto function. இப்போ எனக்கு ஷோ பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வாட் அபவுட் கிவன் கொடுத்துக்கிறத எடுத்து ரைட் பண்ண போகிறீங்க. ஏ செட் பி செட் அண்ட் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் எடுத்து ரைட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஏரோ டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸில் கொடுத்ததுனால டொமைன் கோடொமைன் ரைட் பண்ணிவிட்டு ஆர்டர் பேர்ஸ் ரைட் பண்ணியாச்சு. இட் இஸ் கால்ட் அபவுட் என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏரோ டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணிட்டாலே உனக்கு ஈஸியஸ்ட்டு பார்ட் ஆகிடும். என்ன சொல்லலாம் பாருங்கள், டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் எனக்கு டொமைனில் இருக்கிற டிஸ்டிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் ஹேவ் ஏ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடைக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடைச்சுன்னா இட் இஸ் கால்ட் அபவுட் தான் சொல்லலாம் ஒன் ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். அதே இப்போ பார்த்தீங்கன்னா 7 ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம், அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கா பாருங்கள் கோடொமைனில். அப்போ கோடொமைனில் எனக்கு ப்ரீ இமேஜ் இல்லைனாக்கா இட் இஸ் நாட் ஏ one-to function. அப்போ therefore f is என்னன்னு சொல்லலாம் one but not onto function சொல்லி given the diagram மூலமா முடிச்சுக்கலாம். ஓகேவா? it is clear about புரியுதா? ஓகே, in this மாடலில் உங்களுக்கு exercise 1.4ல homework sum சொல்கிறேன். you will be complete in your homework. exercise 1.4ல in your what about in terms of second sum and also second third sum will be homework question. ஓகேவா? 2 sums will be homework question. already first sum உங்களுக்கு homework கொடுத்தது. அதே same as also next one பார்த்தீங்கன்னாக்கா it is a second third and fourth இந்த 3 types of the questions will be homework question. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்த example sums model type of the question. இந்த மாடலில் இருக்கிறது very important questions also. ஓகே, அந்த example 2 mark type questions also same method of the term you will be complete in a 3 sums. okay, you will be see the next class in a remaining part of the terms. okay va? Thank you to all. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.